இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாது அள்ளித் தருபவன், அவரிடத்தில் குறையனைத்தும் சொல்லி பாருங்கள். அன்பு நோக்கு தருபவன் அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாது அள்ளித் தருபவன், அவரிடத்தில் குறையனைத்தும் சொல்லி பாருங்கள். அன்பு நோக்கு தருவதில் அழுது கேளுங்கள். ஒரு அமைதியான கேட்டு ஆனால் எப்பவுமே நான் வந்து தெரியாது, வேறு வழி இல்லைனா தான் அங்கே போகிறது தான் எங்களோட. நான் சார் வந்து நம்ம எம்பிஓ சாருக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கிராண்ட் மீட்டிங் வந்து 2 வருஷமாக தான் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் இயரு. எப்பவுமே தோணும் மற்ற டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் எல்லாம் வந்து வைக்கும்போது என்னடா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கறதே ரொம்ப அதிசயம். நம்ம ஒரு கெட் டுகெதரே இல்லாமல் அப்படியே வருவோம், வேகமாக பேப்பர்ஸ் எடுத்துவோம், லேட்டாக போவோம், அப்படியே போயிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஸோ சார்ஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ். சாரோட நான் ஏரியாவுக்காக திருத்திருக்கேன், எக்ஸோவாக திருத்திருக்கேன். வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் அவர் வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ அது எனக்கு வந்து சில தந்திருக்கு. ஸோ அதுக்கு நன்றி தெரிவித்து இந்த அனைத்து கலந்து கொண்ட அனைவருக்கும் வேதியியல் வேதியியல் ஆசிரியர் பொன்னாடை அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வேதியியல் ஆசிரியர்கள் அனைவரும் ஒரு 5 வருஷமாகவே பிளான் பண்ணியிருக்கோம். சிவகுமார் சாருக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த போலூர் ஆரணி இந்த பக்கம் இருக்கவங்க மட்டுமாவது நம்ம சேர்ந்து இந்த 1 மார்க் 2 மார்க் ரொம்ப பூவர் பசங்களுக்கு ஒரு ரெடி பண்ணி நம்ம ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் அந்த பசங்க பூவராக இந்த பசங்க பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதோ ஒரு ரெடி பண்ண சார். அதை நம்ம செய்யலாம் முயற்சி பண்ணி தொடர்ந்து அதை நம்ம இன்னும் அதை சக்ஸஸ் பண்ண முடியல. அடுத்த ஆண்டாவது நம்ம ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி மினிமம் மீட்டிங் ரெடி பண்ணி நம்ம டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போடலான்னு ஒரு ஐடியா ரொம்ப நாளாக நாங்கள் பேசிக்கிறோம். அது இன்னும் சக்ஸஸ் பண்ணல. அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு நாங்கள் கேட்கிறோம். 2வது பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ வரும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், 8:30 மணிக்கு போகிறோம், 9 வேகமாக இருக்கிறோம். அது முடித்த உடனே அடுத்த செகண்டில் நான் ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டு ஏதோ ஒரு பெண்டிங் கேட்கலான்னு திருப்பி வந்தால் சார் எஸ்எம் செய்ய போயிட்டோம். அப்போ நாங்களே நிறைய எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நாங்களே எல்லாமே கேளவே ஒரு பேப்பர் நாங்கள் கூப்பிடவே இல்லை. ஒரு சி கூட ஒரு எஸ்எம் கூட நாங்கள் கேட்க கூப்பிடவே இல்லை. நிறைய இந்த ஆரம்பத்தில் நிறைய என்ன பண்ணியிருக்கீங்க, கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறது, எழுதுறதுல நிறைய கேம்ப் இல்லாமல் இருக்குது. நிறைய ஒரே ஒரு சி மட்டும்தான் சைன் இருந்துச்சு. மீது எல்லாம் சைன் எந்த சைனும் மிஸ்ஸிங் இல்லை. எஸ்ஓ சைன் மிஸ்ஸிங் இல்லை. எங்களை பார்த்தாங்க எங்களுக்கு தெரியாமல் போயிருந்தது எனக்கு தெரியல. சி சைனும் ஒன்று இது மிஸ் ஆகும். ஒரே ஒரு சி மட்டும் தான் மிஸ் ஆகிடும். இதெல்லாம் அடித்தல் திருத்தம் நிறைய இல்லை. நிறைய திருத்தம் நிறைய திருத்தம் இருக்கும். இப்போ அது நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டாஃப்.
நமக்கு என்னன்னாக்கா நம்ம கொடுக்குற பேப்பர் வேற ஒரு சார் கொடுக்குறாருன்னா நம்ம மார்க்கை விட அதிகமாக அவர் போட்டுருப்பாரு. அந்த மாதிரி நீங்கள் திருத்தினா ரொம்ப பெஸ்ட்டு, நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். ரெண்டாவது எக்ஸாம் டியூட்டி போகும்போது சீல் போடாதவங்கலாம் இப்போ மெமோ வரும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் எக்ஸாம் ஹாலில் சீல் போடாமல் விட்டாங்களோ அந்த பேப்பர்லாம் நேரத்தை டீச்சிக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த சென்டரில் யார் சீல் போட விட்டாங்களோ அவங்களுக்கு விளக்கம். அதாவது இனிமேல் எக்ஸாம் டியூட்டியில் போகும்போது நம்மளுடைய பேப்பரை கரெக்டாக பார்த்து கரெக்டாக நம்ம சீல் போட்டே தான் ஆகணும். நம்ம சைடில் மிஸ்டேக்கே வராத மாதிரி தான் நம்ம எக்ஸாம் டியூட்டி செஞ்சு ஆகணும். யாருமே நம்ம காப்பாற்றவே மாட்டாங்க. நம்ம எந்த போஸ்ட்டு எந்த ஸ்டாஃபையும் நீங்கள் தான் நம்ம காப்பாற்றணும். அதனால் இனி வரும் காலங்களில் நம்ம நல்லா சிறப்பாக பணியை செய்யணும். அதுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. எதுக்கு உங்களை எழுப்பணுமோ இதை போல ஒரு ஸ்டாஃப்க்கு இன்னொருத்தருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. இதில் மாதிரிலாம் ஒரு கடவுளுக்கு ஒரு அந்த பேசிக் சேலரி போய் பிடிக்கணும். இனி தமிழ்நாட்டில் எந்த பிஜிஎஸ்டும் கிடைக்கும். அந்த வாய்ப்பு வந்து இவருக்கு நம்ம பார்த்துருக்கோம். அந்த பேசிக் சேலரியில் இவங்க போயிருக்காரு, அதை ரீச் பண்ண அந்த பணமரத்துடைய உச்சியை போயிருக்காரு. அதுக்கு மேலே இல்லை, அதான் நின்றுட்டாங்க. அது மேலே இருந்து போயிருக்காரு. கெமிஸ்ட்ரியில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் யாருமே இவருக்கு இடையே இல்லை. அந்த அளவுக்கு சீனியர் சப்ஜெக்டில் செம வெயிட்டு. மற்றவங்களுக்கு உதவி படத்தில் நல்ல குணம். யாரும் மற்ற ஸ்டாஃப் முரண்பாடு அந்த மாதிரி அவங்ககிட்ட யாரும் முரண்பாடு வச்சுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க. நிறைய ஸ்டாஃப் நான் எனக்கு அவங்க சார் எனக்கு சார் நிறைய பேர் எனக்கு ஒவ்வொரு டீம்லேயும் சொல்லுவாங்க சார் சார். அதே போல் அவர் வந்து பணியிலிருந்து அவரு தான் போகிறார். பணியிலிருந்து வேற ஒரு பணி போகிறார். பணியிலிருந்து வேற ஒரு பணியாளர். நிறைய பணிகள் இருக்குது. அவரை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வந்து எந்த நோய் நொடியின்றி நம்ம கெமிஸ்ட்ரியினுடைய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக அவர் நீடூடி வாழ்த்துகிறேன். வணங்கி வாழ்த்துகிறேன்.